ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய அமாவாசை ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. சித்திரை மாத அமாவாசை, தமிழ் ஆண்டான வராப வருடத்தினுடைய முதல் அமாவாசை. இந்த அமாவாசை எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா ஆண்டினுடைய ஆரம்பத்தில் நிகழ்ந்திருக்கு இல்லையா. இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்களானது கன்னிராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் 17 அமாவாசை அப்படிங்கிறது ஒரு ஆழமான மாற்றத்துக்கான தொடக்கமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அதாவது ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் இந்த அமாவாசை வந்து நிகழப்போகுது. ஸோ ஆட்டம் ஆரம்பமாக போகுது அப்படின்னு வெறும் வார்த்தையாலாம் வந்து சொல்ல கிடையாது. உண்மையாலுமே கிரகங்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய புதிய பரிமாணத்தை நோக்கி வந்து மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி என்னென்ன மாற்றங்களானது ஏற்படுது, என்னென்ன இடத்துல நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம், எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. கன்னிராசி நேயர்கள், புதன் பகவானோட ஆளப்படக்கூடிய நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் சிறந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்வியில் தான் வந்து அந்த ஃபீல்டில் தான் அதிகமாக இருப்பாங்க. மேலும் புத்திசாலித்தனத்தால் முன்னேற்றம் அடையக்கூடியவர்கள் நிறைய பேர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஏப்ரல் 17 எப்படி இருக்க போகுது, அதாவது மாற்றத்திற்கான ஒரு சரியான நேரமாக இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 8ஆம் இடம் என்பது மறைபொருளான விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இதுவரைக்கும் உங்களோட முடக்கி போட்டிருந்த எல்லா பழைய பழக்கங்களும், அதாவது தேவையற்ற பயங்களில் இருந்தெல்லாம் இப்போ நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஸோ இதெல்லாம் இவ்வளோ நாளாக நம்ம தேவையில்லாமல் பயந்துட்டு இருந்த மாட்டேங்குது, இது இவ்வளோ சாதாரணமான விஷயந்தான் நாட்டுக்கு அப்படின்னு அந்த மாற்றத்தை நோக்கி நீங்கள் வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வெளிவர ஆரம்பிக்க போகிறீங்க. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய மனமாற்றமாக இருக்க போகுது. இந்த ஏப்ரல் 17க்கு பிறகு நிச்சயமாக இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடந்தே தீரும் அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத திருப்பங்களை எல்லாம் பார்ப்பீங்க. இந்த எதிர்பாராத திருப்பங்கள் அப்படிங்கிறது 2 விதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. கன்னிராசி நேயர்களே, நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் வந்து இந்த எதிர்பாராத திருப்பங்களை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, முதல்ல ஒன்று நிதிநிலை, 2வது தொழில். ஸோ நிதிநிலையை எடுத்து பார்க்கும் பொழுது தடைப்பட்டு இருந்த இன்சூரன்ஸ் பணம்லாம் இப்போ உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ பரம்பரை சொத்துக்கள் எதுவும் இருக்குது, அது தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்கள் கூட இப்போ உங்களுக்கு தான் சாதகமாக நடக்க போகுது. சாதகமான முடிவுகளை தான் ஏற்படுத்தியும் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும். தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது வேலையில் திடீர் மாற்றங்கள் அப்படின்றது நிச்சயம் ஏற்படும். அது முதல்ல சவாலாக தான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு நிச்சயம் நன்மைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதன் மூலமாக இந்த எதிர்பாராத திருப்பங்களையும் மாற்றங்களையும் கன்னிராசி நேயர்கள் இந்த ஏப்ரல் 17க்கு பிறகு நிச்சயம் பார்ப்பீங்க. அதே போல் அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறதுக்கான நாள். கன்னிராசி நேயர்களில் யாரெல்லாம் தாய் தந்தை இழந்திருக்கீங்க, கண்டிப்பாக வந்து அமாவாசையில் வழிபாடு செய்யுங்க. தாய் தந்தை இழந்ததா செய்யலாம், பெற்றோர்களை அதாவது பிள்ளைகள் வந்து இல்லை அப்படின்னா செய்யலாம். இந்த மாதிரி உங்களை விட்டு பிரிந்தவர்கள் அவங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக அதை வழிகளை செய்யணும். தாத்தா பாட்டியாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையும். ஸோ அவங்க நல்லாசைகளை வந்து கொடுப்பாங்க. காரண காரியங்கள் இல்லாமல் எதுவுமே வந்து நடக்கிறது கிடையாதுங்க. அதனால தான் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும் விதிப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். ஏன்னா எதுவுமே வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணக்கூடியது கிடையாது. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கிறதும் கிடையாது. அதனால் நீங்கள் எதிர்பார்ப்புகளை அதிகமாக வளர்க்கும் பொழுது தான் ஏமாற்றங்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ எதிர்பார்ப்புகளை குறைச்சி பாருங்களேன், கண்டிப்பாக நீங்களும் ஏமாற்றம் இல்லாமல் சந்தோஷமாக வந்து வாழ முடியும். ஸோ கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க. இவங்களும் சிம்மராசிக்காரங்களை போல தான் அதிகமாக கோபப்படக்கூடியவங்க. ஆனால் நிச்சயமாக நல்லா படிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு கல்வித்துறையில் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புத்திசாலித்தனமாக வந்து பேசியே மடக்கிடுவாங்க எல்லாத்தையும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கன்னிராசி நேயர்களை அடைச்சிக்கவே முடியாது. இதனால் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த சனீஸ்வர பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காருங்க. ஸோ 7ஆம் இடம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கண்டக சனியாக வந்து உங்களுக்கு இப்போ செயல்பட போகிறாரு. கண்டக சனி காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது கட்டாயமாக நீங்கள் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். பெருசாக எதுலேயும் வந்து எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது.
தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் ஈடுபடக்கூடாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்தான ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அது ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியாது. சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா 2½ ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடியவர். ஸோ கொஞ்சம் காலங்களுக்கு பிறகு நிச்சயமாக வந்து செய்வார். அதனால தான் சனி பகவான் நல்ல பாடங்களை வந்து புகட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறது. அதுலேயும் இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்த்துருப்பாங்க நடக்கணும் அப்படின்னு, அது நடந்திருக்காமல் போயிருக்கும். அதனால் இந்த அமாவாசை உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். அதனால் அமாவாசைக்கு வழிபாடுகள் செய்யுங்க. ஸோ 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மாறக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால கவனமாகவும் இருக்கணும். அப்படி கன்னிராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் பேச்சில் தான் கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேச்சில் நிதானம் நிச்சயம் இருக்கணும். தேவையில்லாத விவாதங்களை எல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். எதுவுமே வந்து அளவோடு செய்துக்கிறது தான் நல்லது. இப்படி இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பிரச்சனைகளை எல்லாம் பார்க்க மாதிரி இருக்குங்க. கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும். ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து வரதுனால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தூக்கம், இந்த 2 விஷயத்துலையுமே நீங்கள் முழுக்க கவனம் செலுத்துங்க. எப்போ இந்த 2 விஷயத்துலையும் நீங்கள் கவனங்கள் வந்து செலுத்துறீங்களோ அப்போ தான் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும். அதே போல் ரகசியம், கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சீக்ரெட் இருக்கும் இல்லையா? அந்த திட்டங்களை நீங்கள் மற்றவங்கள்ட்ட வந்து பகிர்ந்துக்காதீங்க. ரகசியங்களை ரகசியமாகவே நீங்கள் பராமரிக்கிறது ரொம்ப நல்லது. அது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுடைய வெற்றிக்கு வந்து வழிவகுத்துடும். இந்த ரகசியங்களை நீங்கள் 4 பேர்கிட்ட வெளியே சொல்லும் பொழுது தான் அது வந்து ஒரு விஷயமாக மாறி அது எல்லாருக்கும் தெரிஞ்சு எந்த விதமான பயனுமே இல்லாமல் போயிடும். அதனால் கன்னிராசிக்காரங்க உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ரகசியங்களை நீங்களே வந்து சரியாக வந்து பராமரிச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயங்களில் எல்லாமே கன்னிராசி நேயர்களாகிய நீங்கள் இந்த ஏப்ரல் 17க்கு பிறகு அமாவாசைக்கு அப்புறமா கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தெரியும் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. அந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய மாற்றத்துக்கு ஒரு வழி கிடைக்கிது அப்படின்னா அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் இல்லையா? புதன் அப்படின்றவர் புத்திக்காரகன். ஸோ புதனால் ஆளப்படக்கூடிய நீங்கள் அந்த புத்திசாலித்தனத்தை பெரும்பான்மையான இடங்களில் பயன்படுத்தினீங்க அப்படின்னாவே போதும், நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவர முடியும். ஸோ இறைவனுடைய அருளாசி உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், பாதிப்புகளாக இருக்கட்டும், இல்லை எந்த விதமான இன்னல்களும் உங்களை நெருங்கக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக என்ன பரிகாரம் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்கிதோ அப்போலாம் செய்து பாருங்கள். இது மாதிரி செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள், வழிபாடுகள் நமக்கு கட்டாயமாக கை கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு வந்து செஞ்சீங்க அப்படின்னாலே போதுமானது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் மாற்றங்களை சந்திக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசை அன்னைக்கு போய் நீங்கள் அது மாலை நேரத்தில் கால பைரவரை வழிபாடு செய்யுங்க. ஸோ கால பைரவரை வழிபாடு செய்கிறது என்ன பண்ணுன்னா, தேவையில்லாத பயங்களை எல்லாம் போக்கி கொடுக்கும். எந்த விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆற்றலை கொடுப்பார். எதை பார்த்தாலும் பயந்து ஒடுங்கி போய் உட்காந்த சூழ்நிலை எல்லாத்தையுமே அவர் வந்து மாற்றிடுவாருங்க. அதனால் அதை நினச்சிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து நீக்கி கொடுக்க போகிறாரு. அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வந்து இன்னொரு பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் போய் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் கால பைரவராக இருக்கலாம். ஆனால் எளிமையாக இன்னொரு விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கலாங்க. உடல் ஊனமுற்றவர்களுக்கு, கை காலில் இருக்கட்டும், கண்ணு தெரியாமல் இருக்கிறது, காது கேட்காமல் இருக்கிறது, இது மாதிரி ஏதோ ஒரு குறைபாடுகளோடு இருக்கக்கூடியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்கள், இப்படி யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ அந்த இயலாதவர்களாக பார்த்து அவங்களுக்கு உங்களுடைய கைகளால் ஒரு வேளை உணவு வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உணவு வாங்கி கொடுக்கறது தான் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா உணவுக்கு பிறகு தான் கூட உடையாக இருந்தாலும் சரிங்க, அல்லது வேறு விதமான பொருட்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு மனிதனுடைய பசியை போக்கும் பொழுது வரக்கூடிய அந்த ஒரு நிம்மதி வேறு எதுலேயும் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ உங்களால் முடிந்தால் உணவு வாங்கி கொடுங்க. உணவு வாங்கி கொடுத்து இந்த மாதிரியான தானங்களை நீங்கள் அமாவாசை அன்னைக்கு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எதிர்மறை தாக்கங்கள் உங்களுக்கு வந்தாலுமே கூட அது எல்லாமே வந்து விலகி போயிடும். இதெல்லாம் வந்து எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான். செய்து பாருங்களேன். கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். அதே போல் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அன்றைய தினத்தில் காலையில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் முன்னோர்கள் இல்லைன்னா அவங்களுக்காக வழிபாடுகள் செய்துட்டிங்கன்னா ஈவினிங்கில் மாலை நேரத்தில் குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாடு செய்யுங்க. வீட்டிலேயே செய்யலாம், இல்லை பக்கத்தில் கோவில் இருக்குனாலும் போயிட்டு வாங்க.
எந்த தவறும் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் தான் உங்களுடைய பூர்வ புண்ணிய பாவங்களை எல்லாம் போக்கி உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். ஸோ அதனால் அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க. இந்த அமாவாசை சித்திரை மாத அமாவாசை, சத்துவா அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இந்த சத்துவாய் அமாவாசை அப்படிங்கிறது தானியங்கள், சத்து மாவுக்களை வந்து தானம் செய்யக்கூடிய நாள். அதனால் உங்களால் முடிந்தால் நீங்கள் அதை கூட தானம் செய்யலாம். இல்லைன்னா கோவில்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு, வறியவர்களுக்கு ஏதாவது இங்கே செய்யுங்க. இது மாதிரி செய்யும் பொழுது நல்ல மாற்றம் கிடைக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு புதிய ஒரு துணிச்சல் வந்து கிடைக்கும், ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். ஸோ இது உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான உதவி செய்யும். சொல்லப்போனால் இதுதான் உங்களுக்கு சரியான தருணமாகவும் இருக்கும். மறக்காமல் இந்த நாளுக்கு அப்புறமா முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் கன்னிராசி நேயர்களாகிய நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம்.